மண்ணுக்கும் மக்களுக்கும் வணக்கம். நான் மாணிக்கம் இல்ல திருமாணிக்கம் படத்துல நான் நடிக்கல, எந்த வேலையும் செய்யல. ஆனா அந்த படத்தை நான் கொண்டாடிட்டே இருக்கேன் இன்னுமே. காரணம், இப்போ தங்கம், வைரம், பிளாட்டினம், முத்து, பவளம் ஏகப்பட்ட விலை உயர்ந்த பொருளுக்கு விலை இருக்கு. விலை ஏதோ ஒரு விலை இருக்கும். இந்த திருமாணிக்கத்துக்கு விலையே கிடையாது. நான் ஏன் இதை இவ்வளவு மிகைப்படுத்தி பேசுறேன்னா, அந்த படத்தை பார்த்தவங்களுக்கு தெரியும் அதனுடைய உண்மை. அதுக்கு முன்னாடி நான் இயக்குனரை பத்தி பேசி ஆகணும். எனக்கும் இயக்குனருக்கும் எப்படி ஒரு சந்திப்புனா, நான் ஜல்லிக்கட்டு ப்ரொடெஸ்ட்ல போராட்ட களத்துல இருக்கும்போது எனக்கு ஃபோன் பண்ணி என்னை எப்பவுமே அக்கறையா கேட்டு, நீ பாதுகாப்பா இருக்கியா, எதுவும் உதவி வேணுமான்னு கேட்கறதுல ஒரு 2-3 பேர். ஒண்ணு விஜய் சேதுபதி, 2வது கார்த்திக் சுப்பராஜ், 3வது நந்தா பெரியசாமி. எனக்கு யாருன்னே தெரியாது, பழக்கமே கிடையாது. என் நம்பரை வாங்கி என்னை நலம் விசாரிச்ச இந்த 3 பேரை நான் என்னைக்குமே மறக்க முடியாது. அதுக்கப்புறம் நந்தா பெரியசாமி சொல்லிட்டே இருந்தா, அதனாலேயே நீ நானும் சேர்ந்து ஒரு படம் பண்ணுண்டா, உன்னுடைய உண்மையான உணர்வு, அந்த தமிழ் பற்று, அந்த கன்சிஸ்டன்சி, தொடர்ந்து போராட்ட குணம் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தம் வீடுன்னு ஒரு படம் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் தான் தெரியும், நந்தா பெரியசாமி அண்ணனுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு கதையாசிரியர் இருக்காரு. அவர் ஒரு பெரிய எழுத்தாளர். உங்க எல்லாருக்கும் தெரியுமா தெரியலன்னு தெரியல. அவர் ஒரு பத்திரிகை துறையில மிகப்பெரிய எழுத்தாளராக இருந்து, பத்திரிகை ஆசிரியரா இருந்து, அதுக்கப்புறம் கதையாசிரியராக, அப்புறம் உதவி இயக்குனர். பெரிய நீண்ட ஒரு பயணம் இருக்கு அவருக்கு. பல கஷ்டங்களை கடந்து, இன்னல்களை கடந்து, எல்லாமே கடந்து வரணும். அது ஏன் கஷ்டம்னு சொல்றேன்னா, அந்த கஷ்டம் அது ஒரு பொருளாதார ரீதியா, குடும்ப ரீதியா, நம்ம குடும்பத்தை பார்க்கவும் முடியாம இருக்கக்கூடிய வேதனை இருக்கு இல்லையா, அதுதான் மிகப்பெரிய வேதனை. அதெல்லாம் தாண்டி கூட சினிமால ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஜெயிச்ச பல இயக்குனர்கள்ல நந்தா பெரியசாமி அண்ணனையும் பார்க்கிறேன். அவருடைய திறமை நிறைய பேருக்கு தெரியும். தெரியாதவங்களுக்கு இதன் மூலியமா நான் தெரிவிக்கணும்னு ஆசைப்படுறேன். ரஷ்மி ராக்கெட்னு ஒரு படம், அது தாப்சி நடிச்சாங்க. ஹிந்தில மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட். சேம் இதே Z5ல 100 மில்லியனா, அது 100 ஏதோ கரெக்டா தெரியல, அதுக்கு மேலேயே நிறைய வியூஸ் போயிருக்கு, நிறைய பிசினஸ் ஆயிருக்கு. ஒரு தமிழன் ஒரு மும்பைல போயிட்டு இவ்வளவு பெரிய ஆளுமையான கதையாசிரியரா இருக்கிறது நம் தமிழுக்கு பெருமை, தமிழ்நாட்டுக்கு பெருமை. அண்ட் தொடர்ந்து நான் அவரோட வேலை செய்யணும்னு ஒவ்வொருட்டையும் கேட்டுட்டே இருக்கேன். நான் சொல்லுவேன், அடுத்த படத்துல நான் இல்லைன்னா நீங்க கொலை கேஸ்ல உள்ள போயிடுவீங்கன்னு சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி மிரட்டி தான் நான் வாய்ப்பு கேட்டுட்டு இருக்கேன்.